அண்மை செய்தி. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பிற்கான நிவாரண நிதி வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த நிவாரண நிதி வழங்கும் பணியானது தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ஷெர்லி இணைகிறார். ஷெர்லி, இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக அந்த வெள்ள நிவாரண பணி வழங்குவதற்காக ரேஷன் கடை அந்த பயிற்சி என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இன்று மதியத்திலிருந்து அதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி என்பதும் துவங்க இருக்கிறது. குறிப்பாக இன்று மதியத்துக்கு மேலாக இந்த டோக்கன்கள் வழங்கப்படும். இதனை அடுத்து 3 நாட்கள் டோக்கன் வழங்கியதற்கு பின்பாக ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 17ஆம் தேதி முதல் அதற்கான அந்த ரொக்க தொகை என்பது பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைப்பார் என்ற தகவல் முதல் கட்டமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் துவங்கி வைப்பார் என்பது குறித்தான முழுதான விவரம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக தற்பொழுது அந்த பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணிதான் நடைபெற்று வருகிறது. இந்த நியாய விலை கடைகள் மூலம் அவர்கள் அந்த டோக்கன் பெறுவது எப்படி, அதற்கான செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பான பயிற்சிகள் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்கள் அந்த நியாய விலை கடைக்கு அந்த குடும்ப அட்டைதாரர்கள் வரும்போது அவர்கள் அந்த பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி தான் அவர்களுக்கு இந்த ரொக்க தொகையானது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் சிலருக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த கைரேகைகள் செய்கிற பதியாவிட்டால் அவர்களுக்கு கையொப்பம் அல்லது கைநாட்டு பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு இந்த ரொக்க தொகை வழங்குவது தொடர்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை காலை 50 பேருக்கும் மாலை 50 பேருக்கும் என ஒரு கடைக்கானது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாட்களில் ஒரு நாள் ஒன்றுக்கு 200 நபர்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள் இந்த நிவாரணத் தொகை வழங்கும் பணியினை முடித்துவிட வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் அவர் நியாய விலை கடைகளுக்கு பொருட்கள் வாங்கும் பணியாளர்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் அந்த பொருட்கள் வழங்குவது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்து தயார் நிலையில் வைத்திருப்பது தொடர்பாகவும் இந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்ற தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பணியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி.